அன்பார்ந்த தோழர்களே, ஹோமியோவை நேசிப்பவர்களே, உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில், என்னுடைய சந்தேகங்களை முன்வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது பொதுவாக யார் சொன்னாலும் அப்படி ஏற்றுக்க மாட்டேன். அது பிறகு குணம். அது தப்போ ரைட்டோ அப்படித்தானே. எப்பொருள் யார் யார் வாய்ப்பு கேட்பினும் மெய்ப்பொருள் வாங்குவது அறிவு. எப்பொருள் எத்தனை தாயினும் மெய்ப்பொருள் வாங்குவது என்பதற்கு இணங்க எனக்கு வரும் சந்தேகங்களை முன் வைக்கிறேன். ராமகிருஷ்ணன் ஒரு நோபல் பரிசு பெற்றவர் சில வாசகங்கள் சொல்லியிருக்காரு. எனக்கு இப்பதான் ரொம்ப நல்லா புரியுது. ஓசோ சொல்லுவாரு, இந்த நோபல் பிரைஸ் கமிட்டி ஒரு மோசடி கமிட்டி என்பது. அது முதலாளித்துவத்துக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் அடிவரடி கமிட்டி. இன்டைரக்டா அதற்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அது டால்ஸ்டாய்க்கெல்லாம் நோபல் பிரைஸ் கொடுக்கல. ஏன்னா சரியான கிறிஸ்தவர் இல்லையா அவர். அதே போல நிறைய நபர்களுக்கு சிறந்த ஆட்கள்லாம் கொடுக்கல. ஏன்னா அவங்க முதலாளித்துவத்தை சப்போர்ட் பண்ணல. அப்ப முதலாளித்துவத்தை சப்போர்ட் பண்ற அல்லது அதுக்கு அடிவரடியா இருக்கக்கூடிய நபர்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த நான் ராமகிருஷ்ணனை தான் இருக்க முடியும். அந்த கமிட்டியும் சரியில்லை, அவரும் சரியில்லை. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தத்துவமும் தெரியல, ஹோமியோவும் தெரியல, அறிவியலும் தெரியல. அதான் இல்லை. அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது இல்லை 1796 இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. அதனால அதை பத்தி கவலைப்பட முடியாது. ராமகிருஷ்ணன்ல யார் வந்தாலும் ஹோமியோபதியை அசைக்க முடியாது. அதுக்கு நிறைய சான்றுகள், நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம கவலைப்படணும். இன்னைக்கு உங்களிடம் சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஹோமியோபதி ஒரு சிறந்த மருத்துவம் அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. ஒரு மருத்துவம்னா எப்படி இருக்கும்னா, மருத்துவம் என்பது சிக்கலான அறிவியல். இன்னும் சொல்ல போனா அறிவியல் சொல்வதை விட அது கலை. கலைகளுக்கெல்லாம் கலை. ஒரு மருத்துவ முறை முழுமை, தனித்துவம், பகுதி என்று ஒருங்கிணைந்த அறிவை கோருகிறது. மருத்துவம் தனித்துவமான வெளிப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இது அலெக்சாண்டர் ஸ்பிரிக்கின் ஒரு தத்துவவியலாளர் சொல்றார். அவருக்கு ஹோமியோபதி தெரியாது. ஒரு ரஷ்யக்காரர் அவருக்கு சொல்றாரு, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருத்தமான மருத்துவம் ஹோமியோபதி, இந்த மருத்துவம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அருமையான கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது சரியான மருத்துவம் எப்படி சொல்றான்? அடிப்படையில் ஆணிமன் சொல்வார் 53வது அபார்ட்மெண்ட் ஃபுட்நோட்ல, ரெண்டு புள்ளிகள்ல ஒரு நேர்வோடு தான் நினைக்கும். 2 புள்ளிகள ஒரு நேர்வோடு தான் நினைக்கும். அது இன்னொரு நேர்வோடு இருக்க முடியாது. ஏன் சொல்றாருன்னா, ஒரு மருத்துவத்துல சரியான மருத்துவமும் ஒண்ணுதான் இருக்கும், இன்னொரு மருத்துவம் இருக்க முடியாது. அதுக்காக சொல்றாரு. ஹோமியோபதி சரியான மருத்துவம்னு இவ்வளவு துணிச்சல் அவரையா சொல்றாரு அப்படின்னா, 2வது மணிமொழி அவர் சொன்னது போல பேஸ்தான் ஈஸிலி காம்ப்ரஹென்சிபிள் பிரின்சிபிள் அப்படின்னு சொன்னார்.
பேசுறாங்க ஈஸி நான் கொஞ்சம் பேர் தான் இருக்கு எதனால போதும் நினைச்சு அதனால அதாவது பேசுறாங்க ஈஸிலி காம்ப்ரஹென்சிபிள் பிரின்சிபிள். எந்த மருத்துவத்துக்கு இவ்வளவு தெளிவான ஒரு பிரின்சிபிள் கிடையாது. பிரின்சிபிள்னா என்ன? ஒரு தத்துவ கோட்பாடு அல்லது ஒரு கோட்பாடு. அப்படி என்ன ஹோமியோபதி கோட்பாடு இருக்கு? அப்படி தத்துவம்னா என்ன அப்படின்னு பார்க்க முடியும். தத்துவ பின்னணி இருக்கிறதுனாலதான் இந்த மருத்துவமானது சிறந்த மருத்துவமா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது. அப்ப தத்துவம்னா என்ன? தத்துவம்னா என்ன உங்களுக்கு தெரியும்? தத்துவம்னா வார்த்தையியல் படி பார்த்தோம்னா லவ் ஃபார் சோஃபியா, ஞானத்தின் மேல் காதல் அப்படின்னு. தத்துவம் என்ன? ஞானத்தின் மேல் காதல். ஒரு பெரிய நோட்ஸ் ஒரு 86 பக்கத்துக்கு தயார் பண்ணி வந்திருக்கு. இதெல்லாம் சொன்னா 3 நாள் வேணும். அதனால எனக்கு இது எப்படி சொல்றது தெரியல. அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது, கஷ்டமா இருக்கு. அதை சுருக்கி சொல்லவும் முடியாது. எல்லா விஷயம் சொன்னால்தான் எனக்கு திருப்தி ஆகும், மனசு திருப்தி ஆகும். அப்படி இருக்கு. அப்ப தத்துவம்னா ஞானத்தின் மேல் காதல். அது போல அந்த பிளாட்டோ பின்னாடி சொல்லுவாரு உண்மையின் மேல் காதல். அதற்கு பின்னாடி வந்து அவங்க சொல்லுவாங்க உண்மையை அறிதல் அப்படின்னு. உண்மையை அறிதல். எந்த உண்மை அறிகிறது? இந்த பிரபஞ்சம் பற்றிய அறிவு, இந்த இயற்கையை பற்றிய அறிவு, இயற்கையில் உள்ள பொருள்கள் பற்றிய அறிவு, உயிருக்குள் உள்ள தொடர்பு பற்றிய அறிவு, இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள அறிவு, இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய அறிவு, மனிதனுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய அறிவு, மனிதனுக்கும் அனைத்து உயிரோடுக்கும் மற்றும் உயிரற்றவைக்கும் உள்ள தொடர்பு பற்றிய அறிவு, மனிதனுக்கும் சமூகத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றிய அறிவு, இயற்கை மற்றும் சமூகம் இவை 3க்கும் உள்ள தொடர்பு பற்றிய அறிவு, மனிதன் மனம் மற்றும் ஆன்மா தொடர்பான அறிவு, இவ்வாறு அனைத்தையுமே கூறுவது தத்துவம். தத்துவத்தை ஏன் இவ்வளவு அழகா சொல்ல முடியும் இருக்குன்னா, சாதாரணமா தத்துவ பின்னணியை பற்றி டாக்டர் ஹானிமன் ரொம்ப அழகா சொல்லுவார். தத்துவம் என்பது இல்லாம எதுவுமே இல்லை அப்படிங்கிறாப்புல அவர் சொல்றாரு. டாக்டர் ஹானிமன் சொல்றாரு, தத்துவம் என்பது உயர்ந்த ஒன்றாக இருந்து கொண்டு மனித மனத்தில் வாழ்க்கை போராட்டத்திற்கான ஆவலை தூண்டுவதாக இருக்கிறது. தத்துவமானது அறிவியல்களின் எல்லா உயர்ந்த அறிவியலாக இருக்கிறது. இதுவே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும் மற்றும் அடித்தளமாகவும் இருக்கிறது. தத்துவம் இல்லாமல் அறிவியல் நிலைத்திருக்க முடியாது. தத்துவம் இல்லாது அது ஒரு கைவினை பொருளாகவும் இன்னொன்றை சார்ந்ததாகவும் தான் இருக்க முடியும். இதுவே உண்மை. இது எல்லா மருத்துவ முறைகளை விடவும் உயர்ந்தது. இது டாக்டர் ஹானிமன் சொல்றது. மார்க்சியவாதி டாக்டர் சொல்றாரு. அப்ப தத்துவம் என்பது புரிந்து கொள்ளாமல், தத்துவம் என்பதை பின்புலமாக இல்லாமல் ஹோமியோபதி ஒருபோதும் இல்லை. அப்ப ஹானிமன் எப்படி தத்துவவாதியா? ஹானிமனுடைய வாழ்க்கையை தத்துவம் தான். அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சத்திலும் தத்துவத்தை பார்க்கலாம். ஹானிமனுடைய முதல் தத்துவ ஆசான் அவருடைய அப்பா தான். அவர் எல்லாம் சொன்னார், கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தகர் என்று சொன்னவரே அவர் தான். கொஞ்சமா படி, நல்லா புரிஞ்சுக்க, புரிஞ்ச ஒழுங்கா செயல்படு அப்படின்னு சொன்னவர் அவர் தான். அப்படி அவர் பள்ளி பருவத்து முதலே தத்துவத்தின் மேல ரொம்ப ஆர்வம். ஜேன் பாப் என்பவர் சொல்றாரு,
ஆணிவன் தத்துவத்தையும் மற்றும் படிப்பையும் துல்லியமாகவும் மிகவும் சரியாகவும் அவருக்கே உண்டான தனித்துவமான போக்கில் செய்யும் வரம் பெற்றவர் அப்படின்னு சொல்றார். அப்ப தத்துவங்கிறது ஆணிவனுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. இவர் தத்துவ ஞானிகள் மேல கோபம் இருந்தது. ஆனா தத்துவத்தின் மேல ஒரு கோபமே இல்லை. இவருடைய தத்துவம் பொதுவாகவே எதை பத்தியதான் இருக்குன்னா, எல்லா துறையை பத்தியதான் இருக்கும். எங்கெங்க இது தேவையோ அதை பயன்படுத்திக்கிட்டாரு. அவருக்கு மிகவும் பிடித்தமான வந்து டேஸ்கால்டஸ், ஸ்பைனோசா, லீப்னிஸ் போன்றவர்களுடைய தத்துவத்தை ரொம்ப நேச்சர். வைட்டனிசம் கோட்பாடு பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. இயற்கை தத்துவத்தை பத்தி ரொம்ப ஆர்வம் காட்டினார். அதற்கு செல்லிங், ஹெகல் போன்றவருடைய தத்துவ மேலுடைய விளக்கங்களை அவர் படித்தார். பின்பு அவர் மறைபொருள்வாதத்துக்கு போனார். இப்படி தத்துவத்தின் மேல மிகுந்த பற்று இருந்தது அவருக்கு. அவர் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு கிறிஸ்துவர் தான். ஆனா எல்லா கிறிஸ்துவரும் போல அவர் கடவுள் நம்பிக்கையை கைகொள்ளல. இவருடைய கடவுள் நம்பிக்கை ரொம்ப வித்தியாசமானது. கடவுள் எங்கு வியாபித்துள்ளார், ஒவ்வொரு உயிரிலும் உலக நலனுக்காகவும் உயிர்களின் நன்மைக்காகவும் இருக்கிறார் என்று சொல்றார். கிறிஸ்துவம் சொன்னதோடு சொல்லல. அடுத்து பொதுவா இவருடைய கருத்து வந்து எப்பவுமே கருத்து முதல்வாதமா இருந்தாலும் பொருள் முதல்வாத கண்ணோட்டம் ஒரு குறைவுதான். இருந்தாலும் அவருடைய செய்கை வந்து பொருள் முதல்வாத கண்ணோட்டமா இருக்கு. அவர் எந்த ஒன்றையும் ஆய்வு செய்து பரிசோதனை செய்து அதை மெய்மை என்று உணர்ந்து மறுபடியும் ஆய்வு செய்து அதை நிரூபணம் செய்து அதை மறுபடியும் உணர்ந்து இவ்வாறு பல முறை ஒன்றை ஆய்வு செய்து அந்த ஆய்வு தரும் முடிவின்படி எதையும் நம்பக்கூடியவர், செய்யக்கூடியவர். இது முழுமையான பொருள் முதல்வாத கண்ணோட்டம். இவ்வாறு இவர் மிகுந்த ஒரு தத்துவத்தியல் நாட்டம் உள்ளவர். இவர் கிரேக்க தத்துவம் மட்டும் இல்ல, இந்திய தத்துவங்களையும் படிச்சிருக்காரு, சீன தத்துவத்தையும் படிச்சிருக்காரு. இவர் கன்ஃபியூசியஸ் மேல ரொம்ப பற்றுண்டு. ஒரு இடத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை விட கன்ஃபியூசியஸ் மேலானவர். இவ்வளவு தத்துவத்தின் மேல மிக பற்றுள்ளவர். அந்த தத்துவத்தினுடைய பற்று தான் இந்த ஆர்கானை வந்து மிக சிறப்பாக எழுத முடியாது. ஆர்கான்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கான்ல 6 இடத்துல ஒரு கருத்து சொல்லுவார். இயற்கை விதிப்படி செயல்படுகிறது. ஹோமியோ பியூர் அப்படின்றது இயற்கை விதிப்படி நடக்கிறது சொல்லுவார். இயற்கை விதினா என்ன? எந்த அடிப்படையில ஹோமியோ பியூர் நடப்படுது? அதுக்கு என்ன தத்துவம்? சிமிலியா சிமிலிபஸ் பியூர். ஒத்தது ஒத்ததை குணப்படுத்தும். இது என்ன இயற்கை விதி? யாருக்காச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒத்ததை ஒத்தது குணப்படுத்தும்னா எப்படி அது இயற்கை விதி ஆகும்? அப்ப இயற்கை விதிங்கிறது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். இயற்கை விதியை மிக சரியாக அவர் உணர்ந்திருக்கார். ஆர்கான் பூரா அந்த இயற்கை விதியை அப்படியே அப்ளை பண்ணியிருக்காரு. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஹோமியோ விதியை இன்னும் சரியா செய்யலாம், இன்னும் வளர்த்தெடுக்கலாம். அதை நோக்கி நாம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இயற்கை விதி இல்லாம இந்த அந்த பிரின்சிபிள் வந்திருக்காரு.
அது என்ன இயற்கை விதி? அது நல்லா சொல்லலாம். எந்த மருந்து எந்த நோயை குணப்படுத்துகின்றதோ அந்த மருந்து அந்த நோயை உருவாக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? இயற்கையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் எதிர்மறை பண்போடு இருக்குன்னு. எதிர்மறை பண்போடு இருக்கு. ஒரு பண்பு நோயை உண்டாக்குச்சுன்னா இன்னொரு பண்பு நோயை குணப்படுத்தும். அப்ப ரெண்டுமே அதுக்குள்ள இருக்கு. 22வது அப்பார்த்தது ரொம்ப ஆணுமன்பழா சொல்லுவார். நோயை குணப்படுத்தும் ஆற்றலும் நோயை உண்டு பண்ணும் ஆற்றலும் ஒரு மருந்துக்கு இருக்கிறது. நான் நிரூபணம் செய்யும் பொழுது நோயை உண்டு பண்ணும் ஆற்றல் மூலம் அந்த ஆரோக்கியமான மனிதனிடத்தில் மனதிலும் உடலிலும் அது வேலை செய்து குறிகளை தோற்றுவிக்கிறது. அவ்வாறு தோற்றுவிக்கும் போது அதற்கே உண்டான தனித்துவமான பொறிகளை தோற்றுவித்து அந்த மருந்துக்கு தனித்துவமான குணப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது. அதன் மூலம் நாம் அதற்கு எந்தெந்த நோய்களை குணப்படுத்த முடியும் என்ற குணப்படுத்தும் ஆற்றலை உணர்ந்து கொள்கிறோம். இது 22வது அபார்சன் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். இந்த விளக்கம் தான் இயற்கை விதி. அப்ப இயற்கை விதிங்கிறது சரியா புரிஞ்சு போச்சா? இயற்கையில் என்ன இருக்கு? ஒரு பொருளுக்கும் உள்ளும் ஒரு எதிர்மறை பண்பு இருக்கு. எதிர்மறை பண்பு இருக்கிறதுனாலதான் அந்த பொருளா இருக்கு. எதிர்மறை பண்பு இல்லாத ஒருவரும் கிடையாது. அப்ப இயற்கை விதி அந்த எதிர்மறை பண்புகள் இருக்கிறது என்ற ஒரு இயற்கை விதிதான் இந்த ஹோமியோ விதியை உருவாவதற்கு அடிப்படை. அப்ப லா ஆஃப் நேச்சர்ங்கிறது அவர் சொன்னது கத்து சொன்னார். அவரு இதை மட்டும் சொல்லல, பல விஷயம் சொல்லிட்டு வர்றாரு. லா ஆஃப் நேச்சர்ல பல விஷயங்கள் பேசப்படுது. ஆனா ஒரு விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கலாம். அப்ப ஹோமியோ கியூர் எப்படி நடவடுது? ஹோமியோ விதியில கியூரை ஏற்படுத்துவது எது? நோயை உண்டு பண்ணும் ஆற்றலா, நோயை போக்கும் ஆற்றலா? ரெண்டும் ஒண்ணு இல்ல, ரெண்டும் ஒண்ணுக்குள்ள இருக்கு. ரெண்டும் ஒண்ணுக்குள்ள இருக்கு. அப்ப நோயை உண்டு பண்ணுவது குணப்படுத்தும் ஆற்றலா, நோயை உண்டு பண்ணும் ஆற்றலா? குணப்படுத்தும் ஆற்றல் தான் உண்டு வருது, குணப்படுத்துது. அப்ப ஒத்ததை குணப்படுத்தும் என்று சொல்வது சரியா? நோயை உண்டு பண்ணும் ஆற்றல் ஒரு மனிதனிடத்தில் நோயை உண்டு பண்ணியது. அதே மருந்தை நோயற்ற மனிதன் கொடுக்கும் பொழுது அது குணமாகிறான். அது எவ்வாறு குணமாகிறான் என்றால் அந்த ஒத்ததை குணப்படுத்துது என்று சொல்கிறோம். அது எவ்வாறு சரியாக இருக்கும்? அந்த மருந்துக்குள் உள்ள குணப்படுத்தும் ஆற்றல் குணப்படுத்தியதா, அல்லது மருந்துக்குள் உள்ள நோயை உண்டு பண்ணும் ஆற்றல் குணப்படுத்தியதா? ஒத்ததை குணப்படுத்தும் என்றால் இங்கே நோயை உண்டு பண்ணும் ஆற்றல் குணப்படுத்தியதானே அர்த்தம். இந்த சந்தேகம் உங்களுக்கு எழுதிருக்கலாம். 22வது அபாரத்தை திரும்பி படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம். இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. உண்டு பண்ணும் ஆற்றலோடு அது உண்டு பண்ணும் ஆற்றல் இருக்கு. நான் சொன்ன விளக்குது. அப்ப இங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள்ல எதிர்மறை பண்புகள் இருந்தாதான் அது பேர பொருள். இல்லைன்னா பொருளே கிடையாது. அந்த எதிர்மறை பண்புகள் தான் அந்த பொருளை இயக்குகிறது. எதிர்மறை பண்புகள் தான் அந்த பொருளை வளர்க்கிறது. எதிர்மறை பண்புகள் தான் அந்த பொருளை தேய்க்கிறது. எதிர்மறை பண்புகளின் ஒற்றுமை இன்மையும் எதிர்மறை பண்புகளின் வேறுபாடு அது ஆரோக்கியத்திற்கும் நோய்க்கும் காரணமாகுது. அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்ப எதிர்மறை பண்புகள் ஒற்றுமை இல்லாவிட்டால், எதிர்மறை பண்புகள் வேறுபட்டு போனால் அங்கே நோய் வருகிறது.
அல்லது ஆரோக்கியம் இருக்கிறது என்றையும் தீர்மானிக்கலாம். ஆனா ஒரு மருந்துல குணப்படுத்துறது எதிர்மறை பண்பா, எதிர்மறை பண்புகள எந்த பண்பு அப்படி ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப 22வது அபாரத்தை படிச்சு பாருங்க. கடைசி 3 வழியில் சொல்லுவார் அவர். மருந்துக்குள்ள நோயை உண்டு பண்ணும் ஆற்றல் இருக்கிறது, நோயை குணப்படுத்தும் ஆற்றலும் இருக்கிறது. நோயை குணப்படுத்தும் ஆற்றலை நாம் தெரிந்து கொள்வதற்கு முதலில் உண்டு பண்ணும் ஆற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியிலிருந்து நம்ம போகவே முடியாது. யதார்த்தம் அதுதான். நோயை குணப்படுத்தும் ஆற்றலை நாம் தெரியணும்னா நோயை உண்டு பண்ணும் ஆற்றலை கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளும். அப்ப நோயை உண்டு பண்ணும் ஆற்றல் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஆற்றல் என்ன? குணப்படுத்தும் ஆற்றல். அந்த மருந்தை கொடுத்தா அந்த ஆற்றல் வேலை செஞ்சு நோயை குணமாக்கி. இப்ப அதுல குணப்படுத்துறது உண்டு பண்ணும் ஆற்றல், குணப்படுத்த மாட்டேன். இப்படி அப்ப சிமிலியா சிமிலிபைஸ் பியூரிட்னு சொல்றது ரைட்டா தப்பா? ஒத்ததை குணப்படுத்துன்னு சொல்றது ரைட்டா தப்பா? யோசிச்சுட்டு இது ஒரு முதல் தத்துவத்தினுடைய ஒரு சின்ன ஒரு கேள்வி. அடுத்த முதல் அபாரத்தில் அவர் சொல்லுவாரு, நோய்க்கான காரணம் அறியப்படாமல் இருக்கிறது சொல்லுவார். அதுல ஃபுட்நோட் என்ன சொல்றாரு? proximate cause must not be known அப்படின்பாரு. proximate cause நெருங்கிய காரணம் அறியப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொன்னார் அப்படி? கேள்வி கேட்டீங்களா? யாராவது ஆணுமேன கேளுங்க, உங்களை கேட்டு பாருங்க. என்ன சொல்றாரு? proximate cause என்ன கேள்வி? proximate cause phenomenon in the disease and the proximate cause which must even remain concealed. அந்த proximate cause அப்படியே மறைக்கப்பட்டதாவே இருக்கிறது. நம்ம அறிவியல்னு சொல்றோம். அறிவியலுடைய அடிப்படை ஆதாரமே காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். காஸ் அண்ட் எஃபெக்ட்ங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். இயற்கை விதின்னு நம்ம வந்துடும். இந்த இயற்கை எப்படி இருக்கு? இந்த இயற்கை பருப்பொருளால் ஆனது. அந்த பருப்பொருள் நமக்கு வெளியே சுதந்திரமாக இருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பொருளுக்கான அட்ஜெக்டிவ் நம்ம கொடுத்திருப்போம். நல்லது, கெட்டது, அழகு, அசிங்கம், உண்மை, பொய், இது எல்லாமே மனுஷன் இருக்கிறத இருக்கும். மனுஷன் இல்லாட்டினா ஜீவராசிகள் ஏஜ் படி இந்த உலகம் தோன்றி 490 கோடி ஆண்டு கிட்டத்தட்ட ஆச்சு. அதுல உயிர்கள் தோன்றி 101 ஆண்டுகள் ஆச்சு. அதுல மனுஷன் தோண்டி மனுஷனோட அடிப்படை மனிதனுடைய 30 லட்சம் ஆண்டு ஆச்சு. இப்ப இருக்க மனுஷன் தோன்றி 30,000 ஆண்டுகள் அல்லது ஒரு அதிகபட்சமான 1 லட்சம் ஆண்டுகள். அப்ப இந்த உலகம் தோன்றி மனிதனுக்கு முன்னால இந்த உலகம் தோன்றி 490 கோடி 489 கோடி ஆண்டு ஆச்சுன்னா நமக்கு முன்னாடியே இந்த உலகம் இருக்கு. நீங்க இருக்கிறனால இந்த உலகம் இல்லை. என்னதுக்கு அர்த்தம் அப்படின்னா, இந்த பருப்பொருள் எப்பவுமே இருக்கு. அந்த பருப்பொருளுக்கான ஆதி மூலப்பொருள் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அந்த ஆதி மூலப்பொருள் எப்பொழுதுமே இப்ப நிறைய சொல்றாங்க. மொழிகள் சொல்லுது, அறிவியல் சொல்லுது, பிரம்மம் சொல்லுது, புருஷன் சொல்லுது, சாங்கியம், ஆன்மான்னு சொல்லுது.
இன்னைக்கு அறிவியல் வந்து பிளாக் ஹோல்னு சொல்லி அதுக்குள்ள விஷயங்கள் சொல்லி கிடைச்சிருக்க. இவருடைய எயின்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி படி போட்டோஸ் அப்படின்னு சொல்லுது. நுண்சுவர் அலையாவுக்கு துகளாவிற்கு சொல்லுது. அது எங்கும் யாவுக்கு இருக்கிறது, ஈதர்னு சொல்லலாம். அப்ப பொருளுக்கு அடிப்படை என்ன? ஆற்றல். எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ டைனமிக் மேக்னடிக் டைனமிக் ஃபீல்டு அப்படின்னு விதற்கா சொல்லுவார். அதுதான் நீங்க எங்கேயுமே லாபத்தில் இருக்கு. ஸ்பிரிக்கின் அதுதான் சொல்லுவார். அதுதான் வந்து இண்டிவிஜுவாலிட்டி இல்லாத ஒரு பொருள் பாரு. அதுதான் சொல்றேன், பொருளற்ற பொருள் சொல்றோம். தனித்துவம் இல்லாத பொருள் பாரு. அப்ப தனித்துவம் இல்லாத பொருள் தான் தனித்துவம் வந்தது. அப்ப பொருள் தனித்துவம் எப்பொழுது ஒன்று என்று சொல்லப்படாத ஒன்று, அந்த ஒன்றிலிருந்து ஒன்று என்று சொல்வது வந்தது. அப்ப அதை சூனியம்னு சொல்றாரு புத்தர். எப்ப ஒன்று என்று சொல்லப்படாத இருக்கோ அது சூனியம் சொல்றாரு. அப்படி அந்த பொருள் வந்து ஒவ்வொரு பொருளுமே அடிப்படையில எனர்ஜியுடைய வடிவமா இருக்கு. அப்ப எனர்ஜி தான் பேசிக். அப்ப பொருளை எனர்ஜியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பொருளை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது இயற்கை விதியுடைய முக்கியமான பண்பு. அந்த பண்பின் அடிப்படையில் தான் ஹோமியோபதி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஹோமியோபதி வந்து ரொம்ப மருந்துகளை மிக 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 நுணுக்கமாக பகுத்து வீரியப்படுத்துகிறது. அது இன்றைய அறிவியலுக்கு எட்டாவதாக இருக்கிறது. இன்றைய அறிவியலுக்கு எட்டாம இருக்கும்போது அது அறிவியலுக்கு உட்படல, அறிவியலால் மெய்ப்பிக்கப்படலை அப்படின்னா அறிவியல் தன்னுடைய நொண்டித்தனமான சாக்கை மறைத்து கொண்டு ஹோமியோபதியை பழிதுற்றுவது. அப்ப இது என்ன வரணும், இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மறுபொருள் எங்க நிறைந்திருக்கிறது, தனித்தனியாக இருப்பது போல் தோன்றுகிறது, ஆனா தனித்தனியா இல்லை. ஐஸ்பர்க் போல இருக்கு. ஐஸ்பர்க்னா என்ன? பனிக்கட்டி கடல்ல வந்து துருவ பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த ஐஸ்பர்க் வேற ஒண்ணுல கடல் நீர் தான். அதை சுத்தியும் கடல் நீர் இருக்கு, ஐஸ் கட்டியும் கடல் நீர் தான். அப்ப இந்த எனர்ஜி ஃபீல்ட்ல எல்லா பொருளும் ஒன்றினுடைய வடிவமைப்பு. எல்லா பொருளும் அனைத்தோடும் தொடர் உள்ளது. எந்த பொருளில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அத்தனை பொருளுக்கும் அந்த மாற்றம் போய் சேரும். அதாவது ஒவ்வொரு பொருளும் தன்னை சுற்றிய புற உலகத்தோடு இடைவிடாத இடைவெளி வைத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு வைப்பதன் மூலம் தன்னிலும் மாற்றத்தையும் பிற பொருளிலும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. இது உங்களை அறிந்தும் அறியாமலும் நடந்து கொண்டே இடைவிடாது இருக்கிறது. இது அதற்கு இயற்கை உண்மை. இத ரெண்டு வகையான தத்துவவியலாளர்கள் ஒத்துக்கிறாங்க. கருத்து முதல்வாதி ஒத்துக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரச்சனை வருது ரெண்டு பேருக்கு. இந்த அளவுல பார்த்தோம்னா ஒரு பொருள்ல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு யார் எந்த பொருள் காரணம்? எந்த எல்லா பொருளும் காரணம். அது வேற மாற்றம் ஏற்படுது. எப்படி மாறணும்? காரணம் எப்படி? எல்லா பொருளும் காரணம். அப்ப மாற்றம் என்பதுதான் நோய். மாற்றம் என்பது நோய். ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். ஆல்டர்ட் ஹெல்த். ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் சென்சஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இதுதான் நம்ம நோய்னு சொல்றோம். இந்த ஆல்டர்ட் ஸ்டேட் எப்படி வந்தது? எந்த காரணத்தால வந்தது? எந்த காரணம்னு சொல்ல முடியாது. உலகத்துல அனைத்துமே காரணம். அப்போ ஒரு காரணத்தை வரையறுப்பது எளிதல்ல. அது காரணத்துக்கு காரணம், காரணத்துக்கு காரணம். காரணம் காரிய தொடர்பானது இயற்கையில் தொடர்ச்சியாக இருக்கிறது. நம்ம யாருமே அந்த காரண காரியத்தை
நிச்சயமாக வரையறை பண்ணி சொல்லவே முடியாது. அப்ப ஹானிமன் காரண காரியம் நோய்க்கான அப்ராக்சிமேட் காசு வந்து மறைவுறாக இருக்கிறது சொன்னது ரைட்டா தப்பா? கரெக்ட். அப்ப அவர் என்ன சொல்றாரு? காரணம் தெரியல, ஆகவே நம்ம வந்து இதை முடிச்சிடலாம், ஹோமியோபதி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அங்கேதான் உண்மையான ஒரு இயற்கைவாதியாக ஹானிமன் இருக்காரு. அவரு யதார்த்தம் சாத்தியங்கிற ரெண்டு முக்கியமான ஒரு இயற்கை விதி அறிஞ்சவர். அவருக்கு காரணம் தெரியாத என்ன, யதார்த்தம் விளைவை தருகிறது, அந்த விளைவில் இருந்து நாம் வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால காரணத்தை பத்தி அவர் கவலையே படல. வாயு மூல காரணம், வாயு ஒரு பொருள் தான், அது ஒரு பொருள், அப்படி எதுவும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீங்க சரியா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா பேசலாம். வாயு ஒரு பொருள் தான். வாயு 5 பஞ்சபூதங்களில் ஒரு பொருள் அது. அது மூலமும் சொல்ல முடியாது, அது எனக்கு சரியான விளங்கலை. நான் அப்புறம் வேணா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அப்படி வாயு மூலமாகணும் இல்லை, அப்படி ஒவ்வொரு பொருளும் அதற்கே உண்டான தனித்தன்மையோடு இருக்குது. அடுத்தது அப்ப அந்த பொருள் நோயுறுவதும் அல்லது அதனுடைய இப்ப காரணம் தெரியாத காரணத்துக்கு பதிலாக யதார்த்தத்துல போய் ஒரு நோயை பார்க்கறாரு, அதுல இருந்து அதோட வெளியே தொடங்குறாரு. அந்த காரணம் தெரியாத சொல்றது ரைட்டு தான். இப்ப அதோடைய காரணம் சொல்லுவாங்க, பேத்தாலஜிக்கல் விளைவதை சொல்றாங்க. அது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய விஷயம். அப்ப நமக்கு அது பியாண்ட் ரீசன் போயிடுது. இப்ப ஒரு செயல்பாடு என்பது எப்பொழுதுமே தோராயமாக, மிக சரியா சொல்ல போனால், தோராயமாக சொல்ல போனாலும் பருப்பொருளுக்கு மத்தியிலான இடையுறவுதான் காரணம். இடையுறவு இல்லாம எந்த விளைவும் ஏற்படாது. இன்னைக்கு நிரூபணம் செய்யணும் போறோம் மருந்தை நிரூபணம் செய்யும் போது என்ன பண்றோம்? மருந்த ஆரோக்கியமான மனிதன் கொடுக்கிறோம், ஆரோக்கியமான கொடுக்கிறோம். அது மூலப்பொருளாக கொடுக்கிறோம், விரிவுபடுத்தப்பட்ட பொருளாக கொடுக்கிறோம், 30 விரியத்தில் கொடுக்கிறோம், 200 விரியத்தில் கொடுக்கிறோம், 1000 விரியத்தில் கொடுக்கிறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி அந்த பொருளை கொடுக்கும் போது அந்த பொருளுடைய சாரத்துக்கும் மனிதனுடைய சாரத்துக்கும் உள்ள இடை உறவுதான் பொறிகளாக வெளிப்படுகிறது. அப்ப பொருள்களுக்கு மத்தியில் இடையுறவு இருக்கிறது, அந்த இடையுறவு தான் விளைவுகளை தோற்றுவிக்கிறது என்பது இயற்கை விதி. அவ்வாறு பார்த்தோம்னா இன்னைக்கு பொருளுக்கு மத்தியில இடையுறவுனா மருந்தும் மனிதன், இந்த மருந்துகமான பொருளை மனிதன் புலன்களால் அறிகிறான். முதல்ல ஆணிமணி 20 சொல்றார் ரொம்ப தெளிவா, ஒரு பொருளை சுவைத்தோ பார்த்தோ கேட்டோ தொட்டோ இன்னும் நம்முடைய புலன்களால் எந்த வகையான உறவு மூலமோ அந்த பொருளின் உண்மை பண்பை அறிய முடியாது. இது முக்கியமான விஷயம். அதெல்லாம் உங்கள்கிட்ட முன்னாடி வைக்க இதை சொல்றதெல்லாம் நான் நினைச்சது, அதை உங்களுக்கு சொல்றேன், நீங்க யோசிச்சுக்கோங்க, அப்புறம் முடிவுக்கு வரலாம். நான் முடிவான கருத்து நினைச்சு பேசுறாரு. அப்ப அறிவியல்ல 2 வகை இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு வகை புலன் அறிந்த அறிவியல், இன்னொரு அறிவியல் புலன் கடந்த அறிவியல். இப்ப எல்லாருமே புலன்
அறிந்த அறிவியல் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவ அறிந்த அறிவியல்னா பல்செட்ல எப்படி இருக்கணும்? அது ஒரு செடி, அதனுடைய பௌதீக ரசாயன பொருள்களை தவிர எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா பல்செட் லேப்ல வேறொரு பொருள் இருக்குது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுதான் வள்ளுவர் சொல்றாரு. இந்த குறளத்தை வள்ளுவர் ரொம்ப ஆழமான அர்த்தத்தில் சொல்றாரு. அப்ப ஒரு பொருளை அறியணும்னா அது உள்ளத்துல போய் உணரு. நீ உள்ளத்துல உணர்ந்தீங்கன்னா அந்த பொருளுடைய உண்மை தன்மை அறிய முடியும். உள்ளம் ஓர்த்து உள்ளம் உணரின் அப்படின்னு சொல்லுவாரு. ஓர்த்து உள்ளம் உணரின் நம்புவார். அப்படி உணரும் போது அந்த பொருளுடைய உண்மை தன்மை தெரிய வரும். அப்படித்தான் நம்ம ப்ரூவிங் பண்றோம். ஒரு பொருளை அறியும் போது அதனுடைய உண்மை தன்மையை நிரூபணம் செய்து அறிகிறோம். நிரூபணம் செய்யும் போது எங்கே அந்த பொருள் வேலை செய்யுது? அது அதனுடைய உள்ளத்துல வேலை செய்யுது. வள்ளுவர் சொன்னது போல உள்ளத்துல வேலை செய்யுது, சாரத்துல வேலை செய்யுது. அந்த பொருளுடைய சாரமும் மனிதனுடைய சாரமும் ஒன்றை ஒன்று இடையுறவு கொள்ளும் போது அது அந்த பொருள் அதனுடைய பண்பை வெளிப்படுத்துகிறது. அதுதான் உண்மையான பண்பு, அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் காணும் ஒரே வழியை சொன்னது கோவியல். இதெல்லாம் அந்த காலத்துல தியானம் செய்து பல நாள் விரதம் இருந்து தவம் செய்து சில பயிற்சியெல்லாம் செய்து சில பொருள்களை பற்றிய சில உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க. ஆனா நம்ம ஒரு எளிமையான வழியை வச்சிருக்கோம். நீ சாப்பிட்டு பாறையா அந்த பொருளை பத்தி உண்மையான வழி, உண்மையான தெரிஞ்சு வச்சு செய்யணும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த டாக்டர் ஹானில் 141 பார்சல் நினைக்கிறேன் முன்னே இருக்கும். அதுல நிரூபணம் செய்யும் பொழுது அந்த மருத்துவர் அந்த பொருளுடைய பண்புகளை அறிகிறாரு. இந்த பண்புகளை அறிவது என்பது ஞானத்திற்கான அடித்தளம். இது எவ்வளவு முக்கியமானது நம்ம ஆழமா படிக்கும் போது தெரியும். ஞானத்திற்கான அடித்தளம். ஞானம் எங்க தோன்றுது அப்படின்னா இந்த நிரூபணத்துல தோன்றுது. இதைத்தான் அஷ்டாங்க யோகத்துல சொல்றாங்க. நீங்க உங்களுடைய தனித்துவத்தை அழித்து உங்களை நீங்க தியானத்தில் அழைத்துக் கொண்டு எந்த பொருளை ஆத்மாவில் உள் வைக்கிறீர்களோ அந்த பொருள் அதனுடைய பண்பை வெளிப்படுத்தும். அந்த பொருளுடைய பண்பாக நீங்க மாறுவீங்க. காற்றுல வச்சா காற்றா மாறுவீங்க, நீ எந்த பொருளா வச்சாலும் அதுவா மாறுவீங்கிறது அந்த ஒண்ணு. மனதே நம்மளுடைய கிடையாது. மனதை வைக்கவே முடியாது. மனதை வைக்கலாம். மனதை நீக்கிட்டா தான் அதை வைக்க முடியும். மனதே நம்மளுடைய கிடையாது. மனம் என்பதே நம்முடைய தொல்லை. மனம் நம்முடைய கிடையாது. அது நம்மகிட்ட வந்துட்டு ஆட்சி விடுது நம்மள. மனதை நீக்கி எப்போ நீங்க மனதை விட்டு பிரியிறீங்களோ அப்ப நீங்க வெறுமையா இருவீங்க. நீங்க பொருளற்ற பொருளாயிருவீங்க. அப்ப ஆன்மா இருக்கு. அந்த நிலையில உங்களால ஒரு பொருளை ஏகாக்கிரமம் சொல்றாரு. யாரு? பதஞ்சலி. அந்த ஏகாக்கிரமம்னு சொல்லக்கூடிய அந்த ஓர்வுள்ள நிலையில நீங்க அந்த பொருளை கொண்டு வைக்கும் போது அந்த பொருள் உங்களுடைய ஆன்மாவில பட்டு எப்படி கரண்ட்ல எந்த பொருளை வச்சாலும் லைட்டை வச்சா லைட் எரியுது, விசிறியை வச்சா விசிறி ஓடுது, அது கிரைண்டரை வச்சா கிரைண்டர் ஓடுது. நம்ம எந்த ஒரு பொருளை வச்சாலும் இயங்குது இல்லையா? அந்த அளவுக்கு அந்த பொருள் அதனுடைய பண்பை வெளிப்படுத்துது. நீ மனதை வச்சா நீங்க இருக்கிறீன்னு அர்த்தம். நீங்க இல்லாம மனது இருக்காது, மனது இல்லாம நீங்க இல்லை. அப்ப நீங்க இல்லாம போனாதான் ஆன்மாவை தனியா பிரிக்க முடியும்னு ஒரு பதஞ்சலி சொல்றாரு. அதனால மனதை வைக்க முடியாது. மனதற்ற நிலையெல்லாம் நீ ஒரு பொருளை வைக்க முடியும். அது அப்புறம் பேசுவாங்க, அது விஷயம். அப்ப ஒரு பொருள் நம்ம இப்படி விவாதிக்க. அப்ப நோய் என்பது என்ன ஆகுது? இப்ப ரெண்டு பொருள்கள் இடையுறவு கொள்ளும் போது ஏற்படுகின்ற ஒரு மாற்றம்.
ஒரு மாற்றம். அப்ப இடைவரவு கொள்வது எது? அந்த பொருளுடைய உயிர் பண்பு, அந்த பொருளுடைய உயிர் பண்பு, அந்த உயிர் பண்பு தான் இடைவரவு கொள்கிறது. நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருந்தோம். உயிராற்றல் தான் வருது முதல்ல. அது வைட்டல் ஃபோர்ஸ் டிரேஞ்ச்மெண்ட் டிசீஸ் சொல்லலாம். வைட்டல் ஃபோர்ஸ் டிரேஞ்ச்மெண்ட் டிசீஸ் ஆணிமணி சொல்லலையே. இது யார் சொன்னாரு எனக்கு தெரியல. வைட்டல் பிரின்சிபல் டிரேஞ்ச்மெண்ட் தான் டிசீஸ். அவருடைய மெட்டீரியா மெடிக்கா பியூராவில் முன்னுரையில ரொம்ப தெளிவா சொல்றாரு. நோய் என்பது டிரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வைட்டல் கேரக்டர். வைட்டல் கேரக்டர் அது டிரேஞ்ச் ஆன பிறகு அந்த உணர்வு நிலையிலும் செயல்பாட்டு நிலையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த உணர்வு நிலை செயல்பாட்டு நிலையானது குறிகளாகவும் அடையாளங்களாகவும் வெளிப்படுகிறது. அந்த தொகுப்பு தான் டிசிஷன் அவருடைய முன்னுரையில ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப இதுகாரும் நம்ம என்ன சொன்னோம்? வைட்டல் ஃபோர்ஸ் தான் டிசீஸ் சொன்னோம். வைட்டல் ஃபோர்ஸ் டிசீஸா என்ற கேள்வி எழுப்பும் பொழுது நிச்சயமாக அது ஹோமியோபதிக்கு எந்த வகையிலும் பயன்படாது. ஹானிமன் அவ்வாறு கூறவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் பல இடங்களில் வைட்டல் பிரின்சிபிள், லைஃப் ஃபோர்ஸ், லைஃப் பிரின்சிபிள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அப்ப இதெல்லாம் ஏன் வைட்டல் ஃபோர்ஸையும் பயன்படுத்துறாரு. அது வைட்டல் ஃபோர்ஸும் சரியா பயன்படுத்தியிருக்காரு, வைட்டல் பிரின்சிபிளையும் சரியா பயன்படுத்திருக்காரு. வைட்டல் ஃபோர்ஸ் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. வைட்டல் பிரின்சிபிள் என்பது ஒவ்வொரு தனிப்பொருளுக்கும் பொதுவானது, உரியது. உங்களுக்கு வைட்டல் ஃபோர்ஸ் என்பது சரியாக சொல்ல போனால் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் கூட, பெட்ரோல் தான் வண்டி ஓடும். ஆனால் எப்படி ஓடும் தீர்மானிக்கிறது அந்த வண்டியுடைய தனித்தன்மை. வைட்டல் ஃபோர்ஸ் டிசீஸ் இருந்தா அது வந்து டிசீஸை குணப்படுத்த முடியாது. வைட்டல் ஃபோர்ஸ் டிசீஸ் ஆகாது. அதனால வைட்டல் ஃபோர்ஸ் டிசீஸ் சொல்றது தப்பு. வைட்டல் ஃபோர்ஸ் டிசீஸ் ஆகாது. வைட்டல் பிரின்சிபிள் தான் டிசீஸ் ஆகும். அதை ஹானிமன் தெளிவா சொல்றாரு மெட்டீரியா மெடிக்கா பூராவில். அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வைட்டல் ஃபோர்ஸ் இது நாள் வரைக்கும் டிரேஞ்ச்மெண்ட் சொன்னது நம்மளுடைய அறியாமையா அல்லது மொழிபெயர்ப்பாளருடைய தவறான்னு தெரியல. அவர் 211வது அப்பார்த்தத்தில் ரொம்ப தெளிவா சொல்றாரு. வைட்டல் பிரின்சிபிள் டிரேஞ்ச்மெண்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. வைட்டல் பிரின்சிபிள் டிரேஞ்ச்மெண்ட் ஆகுது உணர்வு நிலையில பாதிப்பு ஏற்படுத்துது. அப்புறம் உணர்வு நிலை பாதிப்பு செயல்பாட்டு நிலையில பாதிப்பு எடுத்தது. இவ்வாறான பாதிப்புகள் குறிகளாகவும் அடையாளங்களாகவும் தெரியுது. அந்த குறிகளின் அடையாளங்களின் தொகுப்பு நோய் என்று அவர் தெளிவா சொல்றாரு. 7வது அபார்த்தத்தில் சொல்றாரு எசன்ஸ் வார்த்தையை போறாரு. எசன்ஸ் சாராம்சம், சாரம் என்று சொல்றாரு. இன்னர் எசன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. இன்னர் எசன்ஸ்ங்கிறது வந்து சரி. இன்னர் எசன்ஸ்ங்கிறது அதனுடைய மனிதனுடைய சாரம், பொருளுடைய சாரம். அப்ப நோயை மனிதனில் ஏற்படுத்துவது வைட்டல் ஃபோர்ஸா, வைட்டல் பிரின்சிபலா? வைட்டல் பிரின்சிபிள். வைட்டல் பிரின்சிபிள் நீ கருத்துக்கு வந்தா தான் நீங்க தனித்துவப்படுத்துவது சரியாகும். நீங்கள் தனித்துவமான குறிகளை எழுத்தல் என்பது சரியாகும். நீங்கள் ஒட்டுமொத்த மனிதனுக்கும் மருந்து கொடுக்க வேண்டும் என்பது சரியாகும். ஏனெனில் வைட்டல் ஃபோர்ஸ் என்பது எல்லாத்துக்கிட்டே இருக்கு. அது 2 வகையா இருக்க முடியாது. அது மரத்துக்கிட்டே இருக்கு, மண்ணுக்கிட்டே இருக்கு, செடிக்கிட்டே இருக்கு, செத்துக்கிட்டே இருக்கு, எல்லாத்துக்கிட்டே இருக்கு. அதனுடைய தனித்துவத்துக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு பொருளும் இயங்குது. அப்ப ஒரு மனிதனிடத்துல உணர்வதற்கு வழிவகுப்பது, செயல்படுவதற்கு வழிவகுப்பது, பேணுவதற்கு வழிவகுப்பது வைட்டல் ஃபோர்ஸ் தான். அது எதுவுமான சந்தேகமே கிடையாது. ஆனா எப்படி உணர்வது, எப்படி செயல்படுறது, எப்படி பேணுவது என்பதை சொல்வது வைட்டல் பிரின்சிபிள்.
10 தெளிவா சொல்லுது. 10வது அபார்ஷன் இது வரைக்கும் வைட்டல் பிரின்சிபிள் வைட்டல் ஃபோர்ஸ் டிசிஷன் சொல்றது நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என்னுடைய கருத்து. அந்த கருத்தை ஆய்வு பண்ணி பாருங்க. அப்ப வைட்டல் ஃபோர்ஸ் டிசீஸ் ஆறதில்லை. வைட்டல் ஃபோர்ஸ் நெவர் டிசீசஸ். இட்ஸ் எ ஃபோர்ஸ். பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓடாது, அவ்வளவுதான். பெட்ரோல் தான் வண்டி ஓடும். அது எப்படி ஓடுது? காவாசாக்கி ஒன்னா ஓடுது, அப்புறம் வந்து சுசுகி ஒன்னா வேகமா ஓடுது, டிவிஎஸ் 50 வேகமா ஓடுது, இப்படி ஒவ்வொரு பஜாஜ் வேகமா ஓடுது. ஒரே பெட்ரோல் தானே, ஒண்ணு ஓடணும்னே. அப்ப ஓடல. ஏன் ஓடலைன்னா அவை ஒரு தனித்துவத்தோடு இருக்கிறது. ஒவ்வொரு வண்டியும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதுபோலதான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்துவத்தோடு இருக்கிறான். அப்ப மனிதனில் நோய் ஒரு சாரம். இயற்கை விதி சாராம்சத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறது. சாராம்சம் என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறாக இருக்கிறது. உலகத்தை அறிவது, இயற்கை அறிவது என்பது சாராம்சத்தை அறிவதிலிருந்து தொடங்குகிறது. சாராம்சத்தை அறிவதுதான் நம் அறிதலுடைய முக்கியமான பகுதி என்று இயற்கையினால சொல்றாங்க. அப்ப சாராம்சம் எப்படி இருக்கு? அது சூக்குமமாக மனிதனில் இருக்கிறது. அது சாராம்சம் சூக்குமமாக இருந்த பொழுது தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது. தோற்றம் என்பது சாராம்சத்தினுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக சாராம்சம் எடுத்துக்கொண்ட உருவமைப்பு. ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப நான் இருக்கிறேன்னா என்னுடைய சாராம்சம் என்ன செய்யும் நினைக்கிறதோ அதுக்கேற்றாப்புல என் தோற்றத்தை வைத்திருக்கு. கருப்பையா இருக்காருன்னா கருப்பையுடைய சாராம்சம் என்னவோ அதற்கேற்றாப்புல அவருடைய தோற்றம் இருக்கிறது. அப்ப சாராம்சம் என்பது தோற்றத்திற்குள் மறைபொருளாக இருக்கிறது. அதை எப்பொழுதும் நாம் ஒருபோதும் தனித்து புலன்களால் அறிய முடியாது. இது இயற்கை விதி சொல்லுது. இதுதானே ஹோமியோபதி சொல்றது. இன்னைக்கு சாராம்சத்தை நீங்க அறியாம ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது மனிதனை கண்டுபிடிக்க முடியுமா? 3வது அபார்ஷன் என்ன சொல்லுது? வாட் இஸ் டு பி கியூர்ட் இன் டிசீஸ், வாட் இஸ் கியூரேட்டிவ் இன் மெடிசன். கியூர்ட் இன் டிசீஸும் கியூரேட்டிவ் இன் மெடிசன் வேற என்ன? அது மனிதனுடைய நோயினுடைய சாராம்சமும் மருந்தனுடைய சாராம்சம் தான். ஒருத்தர் வர்றான், எனக்கு சாராம்சம் எது வேணாலும் இருக்கலாம். சாராம்சம் என்பது ஒரு பண்பு. அந்த பண்பு அந்த பொருளின் அனைத்து அம்சங்களையும் ஒருங்கிணைக்கிறது, அனைத்து பண்புகளையும் ஒருங்கிணைக்கிறது, அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கிறது, அனைத்து இயக்கத்தையும் ஒருங்கிணைக்கிறது. அந்த பண்பு இல்லாவிட்டால் அந்த பொருள் அந்த பொருளாக இருக்க முடியாது. அந்த பொருள் அழிய வேண்டும் என்றால் அந்த பண்பு அழிய வேண்டும். சாராம்சம். அந்த பண்பே அந்த பொருளை மற்ற பொருளிலிருந்து முற்றிலுமாக வேறுபடுத்தி காட்டுகிறது. இதுதான் சாராம்ச பற்றிய ஒரு இயற்கையுடைய விளக்கம். இதுதானே ஹோமியோபதி செய்யறாங்க. அப்ப ஹோமியோபதி முழுக்க முழுக்க இயற்கை விதிகளின் அடிப்படையில சொல்லக்கூடியதானே. இதை எப்படி நம்ம மாணவரி அறிவு சொல்றது, சயின்ஸ் சொல்றது? அப்ப இயற்கை விதி என்னன்னு தெரியாது, இயற்கை என்னன்னு தெரியாது. இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் ஹோமியோபதியை குறை சொல்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக நான் ஹோமியோபதியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வைட்டல் ஃபோர்ஸ் கெட்டு போச்சுன்னா நம்ம சிரிப்போம். வைட்டல் ஃபோர்ஸ் எப்படியா கழுவும் அப்படின்னு. அதனால வைட்டல் பிரின்சிபிள் கெட்டு போச்சுன்றது சரின்னு நான் நினைக்கிறேன். அந்த முடிவுக்கு வந்துடலாம். ஒரு பேஷண்ட் வர்றான், ஒரு அம்மா வந்து ரொம்ப நல்லா சாஞ்சி நிமிர்ந்து உட்காந்துச்சு. நிமிர்ந்து உட்கார்ந்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் ஹாட்டியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப சேர்ல ரொம்ப சாஞ்சி உட்காந்துச்சு. அப்ப நான் சொல்லி உட்காந்துருக்கு, என்னம்மா அப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அடப்போக முதுகு வலி விட்டு போகுது, அப்படியே சாஞ்சி உட்கார்ந்தா நிம்மதியா இருக்கு.
கொஞ்சம் விறப்பா உட்காந்தா நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் அதனுடைய கேரக்டர் எல்லாம் கேட்டேன். கேட்கும் போது பல விஷயங்களை சொல்லிச்சு. அப்புறம் என்ன சொல்லிச்சு, நீங்க உங்க உடம்பு எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. உடம்பா இது உலகளத்து போச்சு, என்ன ஆட்டம் கண்டு போச்சு, உலகளத்து போச்சு. நான் மருந்தை டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு புல்லாப்ஸ், L4 LV புல்லாப்ஸ். டாக்டர் கொஞ்ச நாள் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து விலைக்க உட்கார்ந்ததே அதனால முடியும். நல்லா சாஞ்சி உட்காரணும், நல்லா சேர்ல சாஞ்சி உட்காந்து அம்பிக்கிட்டு உட்காந்தா முடியும். அடுத்து என்ன சொல்லுது, இப்படி விலைக்க உட்காந்துருக்கீங்க. ஆமா, சும்மா உட்காந்தா உடம்புதான் கொலகுலத்து போச்சுன்னா நான் எப்படி சும்மா உட்கார்றது? எவ்வளவு அற்புதமான அது தனித்துவத்தை வெளிப்படுத்துது பாருங்க. இது வேற ஒண்ணுமே செய்யல. யூஃபியான் மருந்து, உங்களுக்கு யூஃபியான் ஒரு மருந்து படிச்சிருக்கேன். அந்த மருந்து நான் கொடுத்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கேஸ். அத நான் அன்னைக்குதான் கோயிலுக்குள்ள படிச்சிருந்தாலும் அந்த அம்மா தப்பிச்சிடுச்சு, நான் தப்பிச்சுட்டேன். இல்லைன்னா அது அவ்வளவு பெருசா நம்ம ஞாபகம் வச்சிருக்க முடியாது. அது என்ன அந்த மருந்தை போட்டுன்னா, the body acid made up of jelly. அதுவும் ஜெல்லின்னு சொல்லல. நான் அப்ப படிச்சு பார்த்தா அந்த மருந்துல அது கோரிக்கல இருக்கு. அட பாவிகளா கரெக்டா போட்டுருக்கானா அப்படின்ட்டு எனக்கு ஒரே மகிழ்ச்சியா போச்சு. பட்டா ஒரு கோடு அந்த ஒரே டோஸே சரியா போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்ல 2-3 டோஸ் கொடுத்து விட்டு பாஸ் கொடுத்து விட்டேன். அதுக்கு பிறகு வரவே இல்லை. அது 2 ஆள் அனுப்பிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சு அந்த அம்மா வந்துச்சு. அப்ப அந்த யூபிஆர் வந்து அதோட தனித்தன்மை இல்லையா? அப்ப நம்ம இங்க என்ன செய்யறோம், அதனுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தாம நாம் எதையுமே செய்ய முடியாது. சாராம்சம் என்பது எந்த பண்புகளையும் வெளிப்படுத்தலாம். பௌதிக பண்புகளை வெளிப்படுத்தும், ரசாயன பண்புகளை வெளிப்படுத்தும், அதனுடைய மனத்தை வெளிப்படுத்தும், இப்படி எது வேணாலும் வெளிப்படுத்தலாம். அதனால என்னைக்குமே வந்து நாம் காரண காரியத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இப்படி ஆச்சு எனக்கு தெரியாது, ஏன் ஜாஞ்சிட்டே இருக்கணும் அது நல்லா கண்டுபிடிக்க முடியாது. இங்க காரண காரியம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா காரண காரியம் சொல்லணும்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். இது சாத்தியமா? சாத்தியமே அசாத்தியமானது. என்ன அசாத்தியமானது, இதை பத்தி நமக்கு தேவையே கிடையாது. அப்ப இப்படி ஒரு டாக்டர் ஹானிமன் சில விஷயத்த நல்லா சொல்றாரு. அப்ப ஒரு பொருள் அது அதன் சாரத்தின் மூலம்தான் தன்னை பிரதியோகப்படுத்துகிறது. சாரம் என்பது எப்பொழுதுமே வெளிப்படையாக பொருளுக்கு தெரியாது, அதனுடைய இடையுறவு மூலமே வெளிப்படுத்திக் கொள்ளும். அவ்வாறு வெளிப்படுத்தும் போது அது அனைத்து பண்புகளை வெளிப்படுத்தும். அனைத்து பண்புகளும் அந்த சாரத்தை முன்னிலைப்படுத்தாது. சில பண்புகள் மட்டுமே சாரத்தை முன்னிலைப்படுத்தும். இது இயற்கை விதி. இந்த விதிதான் ஹோமியோபதியில முக்கியமான விதியை நம்ம எடுத்துக்கலாம் கூட. அப்ப இன்னைக்கு எத்தனை பண்பை சொன்னாலும் அத்தனை பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப அந்த நோய்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த சாராம்சமான பண்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு அம்மா எனக்கு வந்தது, ஒரு இபியோட ஒரு பண்ற ஒரு ஆபீஸருடைய மனைவி. அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் கேஸ் எடுத்து 4 கேஸ் எடுத்துட்டு எல்லா டோட்டாலிட்டி போட்டு ஒரு மருந்து அரைவ் பண்ணு. அப்ப அந்த மருந்தை சாப்பிடுமா, நீ காஃபி டீ குடிக்கக்கூடாது, அதே போல கூட சாப்பிடாடி வாசனை பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னேன். காபி டீ காபி குடிக்க கூடாதா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன், காபி குடிக்க கூடாதுன்னு தெரியாம போச்சு, நான் வந்திருக்கவே மாட்டேனே, நான் காபி குடிக்காட்டாலும் செத்து கூட போறேன். தாய் மகள
நான் இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. சரி பரவாயில்லப்பா, வேற மருந்து தருவோம், குடும்பம் அந்த மருந்து அப்படின்னு வாங்கிக்கிட்டு வேற மருந்து கொடுத்து அனுப்பி வச்சு ஒரு 3 மாதம் வரலாது. அப்புறம் டெஸ்ட் எடுத்துட்டு வருது, ஃபைப்ரோமா இல்லைங்க, எனக்கு வயிற்றுல அந்த கட்டி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியே எனக்கு ஷாக் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு மருந்தினுடைய அந்த சாராம்சம் என்பது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வெளிப்படும், நம்ம கணக்காத அப்படி இருக்கும். அப்ப சாராம்சம் தெரியாம, அப்ப சாராம்சம் என்பதுதான் வைட்டல் பிரின்சிபிள், வைட்டல் ஃபோர்ஸ் கிடையாது. ஆகவே என்னுடைய எண்ணம், என்னுடைய விருப்பம் மட்டுமில்லை, என்னுடைய ஆய்வில் எனக்கு தெரிஞ்சது வைட்டல் ஃபோர்ஸுக்கு பதிலாக வைட்டல் பிரின்சிபிள் என்பதை மாற்றிக்கொள்வதுதான் ஹோமியோபதியை அழைக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன மருந்து கொடுத்திருப்பேன்? கரெக்டா சொல்றாரு, ஆங்குஸ்டாவியர் தான் கொடுத்தேன். ஆங்குஸ்டாவியருடைய பிரதான குறியே காஃபி தான், கிரேவிங் ஒரு காஃபி. அந்த அளவுக்கு ஒரு அந்த மருந்து. அப்ப ஒரு பொருளோட இணையாமல் இணைவதென்றால் சாராம்சத்தில் இணைவதுதான் உண்மையான ரியாக்ஷன். இதைத்தான் இன்னைக்கு மதவியலாளர்கள் சொல்றாங்க. அப்ப ஒரு பொருள் எப்பொழுதுமே சாராம்சத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அப்ப மனிதன் தன் சாராம்சத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். வைட்டல் ஃபோர்ஸ்னால தன் வெளிப்படுத்ததே இல்லை. வைட்டல் ஃபோர்ஸ்னால ஏற்கனவே இவர் காலை ஆட்டி ஆட்டி நடக்கிறாரு, நான் காலை மடக்கி நடக்கிறேன், இவர் காலையை வீசி வீசி நடக்கிறாரு. 3 பேர் நடக்கிறான். 3 பேர் நடக்கிறதுக்கு காரணம் வைட்டல் ஃபோர்ஸ். இவர் கையை வீசி வீசி நடக்கிறதுக்கு வைட்டல் பிரின்சிபிள் தான். ஆமா, பிரின்சிபிள் தான் மாறும். அப்ப வைட்டல் ஃபோர்ஸும் இருக்கு, வைட்டல் பிரின்சிபிளும் இருக்கு. ஆனா வைட்டல் ஃபோர்ஸ் நோயா இடைவிடுதில்லை, வைட்டல் பிரின்சிபிள் நோயாகிறது. நாம் ஹோமியோபதியில் நாம் தனித்துவம் என்று அறிவது வைட்டல் பிரின்சிபிளை தான். அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அடுத்து அது இயற்கை விதியோட இணைந்ததுதான், வேற யாரும் அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. அடுத்து இயற்கை விதியில இன்னொரு பண்பு என்னன்னா, ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன பண்பு இருக்குன்னு இயற்கை விதி சொல்றது. தனித்துவமான பண்பு, சிறப்பியல்பான பண்பு, பொதுவான பண்பு, ஆக பொதுவான பண்பு, 4 வகையான பண்புகளை பிரிக்கிறது இயற்கை விதி சொல்றது. உங்களுக்கு தெரியுமா? எந்த பொருளுமே இந்த 4 வகை பண்புகள் இருக்கும். இந்த 4 வகை பண்பு இல்லாம பொருள் இருக்காது. ஆனா அந்த பொருளை அந்த பொருளாக உணர்த்துவது அதனுடைய தனித்துவமான பண்பு மட்டும்தான். அது தனித்துவமான பண்பு இருக்கிறதுனாலே அது அந்த பொருளா இருக்குது. அதனாலே மற்ற பண்புலாம் அதுக்கு இல்லைன்னு சொல்ல அர்த்தம் இல்லை. இப்ப ஒரு பொருள், ஒரு பண்பு தனித்துவமா இருக்குதுங்கிறதும் பொது ஒரு சிறப்பா இருக்குது அப்படின்னா, தனித்துவமா இருக்குதுன்னா அந்த பொருளுக்கு மட்டுமே இருக்கு. சிறப்பா இருக்குன்னா அந்த பண்பானது அந்த பொருளுக்கும் இன்னும் சில பொருளுக்கும் இருக்கு. பொதுவான பண்பு என்பது அந்த பொருளுக்கும் மிக பெருவாரியான பொருளுக்கும் இருக்கு. ஆக பொதுவானது எல்லா பொருளுக்கிட்டையும் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன ஆகுது? எல்லா பொருளின் ஒன்றினுடைய தோற்றம் என்பது உறுதியாயிடுச்சு. ஏன்னா எல்லா பண்புமே எல்லா பொருள்கிட்டையும் இருக்கு. அப்பதான் மெட்ரியாமெடிக்கா பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா பண்பும் இருக்கும். நக்ஸானியா படிச்சாலும் நூல் இருக்கும், பல்சட்டா படிச்சாலும் நூல் இருக்கும், எல்லா மனதும் ஒரு நூல் இருக்கும். படிக்க ஹோமியோபதிக்கு வந்தவர் ஒரே குழப்பம், ஏன்னா ஒரு நூல இருக்கு, இதை எப்படி படிக்கிறாங்க? காரணம் இதுதான், இயற்கை விதி தான். அந்த இயற்கை விதி என்பது அதனுடைய இடையுறவில் அது அனைத்து பண்புகளை வெளிப்படுத்துகிறது. அனைத்து பண்புகளை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அதற்கு சிறப்பான பொதுவாக தனித்துவமான பண்பை, அதனுடைய பெக்யூலர் நேச்சரை வெளிப்படுத்தி அதற்கு குணப்படுத்தும் ஆற்றல் இருக்குது என்பதை உலகுக்கு பறைசாற்றுகிறது. இதுதான் நம்ம 22 சொல்லுது, 21 சொல்லுது, 21. அப்ப இப்ப என்ன நமக்கு தெரிய ஒண்ணும் இல்லை, தனித்துவம் என்பது சரியாக தெரியும் பொழுது நாம் பொட்டன் செய்ய உயர்ந்த விதத்தில் கொடுக்க முடியும்.
தனி சிறப்புத்தன்மை மட்டுமே இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம தேர்வு பண்ணோம்னா நிச்சயமாக பொட்டன்சியை மீடியம் பொட்டன்சியா கொடுக்க வேண்டும். அடுத்து பொதுத்தன்மை. இப்ப சொல்றோம், தனித்தன்மை என்பது எப்பொழுதுமே பொதுத்தன்மையோடு சார்ந்துதான் இருக்கும். பொதுத்தன்மை மூலம் தான் அதை வெளிப்படுத்தும். அதே போல பொதுத்தன்மை என்பது தனித்தன்மை இல்லாமல் ஒருபோதும் இருக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். யாராச்சும் பழத்தை பார்த்திருக்கீங்களா சார்? நீங்க பழம் பார்த்திருக்கீங்களா? பழம் பழம் பார்த்திருக்கீங்க? நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கா? எங்க பாத்திய சொல்லுங்க. பழத்தா பார்த்திருக்கீங்களா? கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கணும். பழத்தா பார்த்திருக்கீங்களா? ஐயா, நீங்க பழக்கடையில வாழைப்பழத்தை பார்த்திருப்பீங்க, மாம்பழத்தை பார்த்திருப்பீங்க, கொய்யா பழத்தை பார்த்திருப்பீங்க, கோவப்பழத்தை பார்த்திருப்பீங்க. பழத்தை பார்த்திருக்க முடியாது. பழத்தை பார்த்திருக்க முடியாது. அப்ப பொதுத்தன்மை என்பது தனித்தன்மை மூலம்தான் வெளிப்படும். நல்லா புரியுங்க. பொதுத்தன்மை என்பது எப்பொழுதுமே கிடையாது. அது சூக்குமமானது. அது தனித்தன்மை இருப்பதாலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுது. அப்ப இந்த உண்மையை தெரிஞ்சு கொண்டாதான் பொறிகளுக்கு எவ்வாறு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த அளவுல கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்க கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த ஒரு பொது பண்பும், நீங்க ஏதாவது பொருளை பார்த்திருக்கலாம், நீங்க பொருளை பார்த்திருக்கவே முடியாது. அது சூக்குமமானது. பொருளை பார்த்திருக்கவே முடியாது. ஏன் பார்த்துக்க முடியாதுன்னா, பொருள் என்பது சூக்குமமானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இருக்கு, பொருள் இருக்கா? இருக்கு. பார்த்துக்கவே பார்க்க முடியாது. பொருளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய உருவங்களை, உருவாக்கத்தை தான் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனா பொருளை பார்த்ததே இல்லை. ஆனா அதை உணரலாம். ஆன்மாவை நீங்க உணரலாம், பிரம்மத்தை உணரலாம். இப்ப எனக்கு அதுல பெரிய சந்தேகம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப பொருள் என்பது இருக்குது, ஆனா இல்லை அப்படி வச்சுக்கணும். அப்ப இந்த உண்மையெல்லாம் ஹோமியோபதி சொல்லுது. இந்த இயற்கை விதியின் மேலதான் ஹோமியோபதியை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாராம்சம் இல்லாட்டினா ஹோமியோபதியே கிடையாது. அப்ப சாராம்சம், அந்த சாராம்சம் வெளிப்படுத்தக்கூடிய தனித்துவமும், அது சிறப்புயல் பண்பும், பொது பண்பும், ஆக பொது பண்பும் என்ன சொல்லுதுன்னா, அனைத்து பொருள்களுமே ஒன்றும் வடிவாக்கம், ஒன்றிலிருந்து வந்தது என்பதை உறுதிப்படுத்துது ஹோமியோபதி. ஏன்னா பொறிகள் இந்த இயற்கை விதியை தான் ஹோமியோபதியை பொருளின் பன்மை சென்றதுன்னு சொல்லணும். நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு இயற்கை விதியிலிருந்து கொஞ்சம் கூட ஹோமியோபதி பிசகலை எங்கேயுமே. சரியா? இப்ப நோயை பத்தி பாருங்க. நோய் பண்ணுவோம். அதாவது நான் இப்ப பேசுறது என்னுடைய முடிவு கிடையாது, என்னுடைய உணர்வு. இந்த உணர்வை பகிர்ந்து கொள்கிறேன். அது மேல நீங்க சில கருத்துக்களை சொல்லலாம் பின்னாடி. ஏன்னா இது நான் முக்கியமான சில விஷயங்களை ஒரு 3-4 மாதம் படிச்சு ஒரு 130 பக்கத்துல ஒரு நோட்ஸ் எடுத்து அதை புரிஞ்ச வாய்ச்சுன்னா நீங்க மண்டே காஞ்சி போயிடும். அது நீங்க அது நான் என்னுடைய லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் போரடிக்கிறாப்புல இருக்கும், அடிக்காது. சரி, ஓகே. டீ கொஞ்சம் குடிச்சு பேசுவோம்.